இது பிஎம்எஸ் மேத்ஸ் சேனல். பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டணத் தொகை பின்வருமாறு. நேரம் மணியில் எக்ஸ் 4, 8, 12, 24. கட்டணத் தொகை ரூபாய் ஒய் 60, 120, 180, 360. பெறப்படும் கட்டணத் தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர்மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர் மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். மேலும் ஃபர்ஸ்ட் ஒன், நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டணத் தொகையை காண்க. செகண்ட் ஒன், ரூபாய் 150 கட்டணத் தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. A two-wheeler parking zone near bus stand charges as below. Time in hours X 4, 8, 12, 24. Amount rupees Y 60, 120, 180, 360. Check if the amount charged are in direct variation or in inverse variation to the parking time. Graph the data. Also, first one, find the amount to be paid when parking time is 6 hours. Second one, find the parking duration when the amount paid is rupees 150. தீர்வு சொல்யூஷன். கொடுக்கப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தி கிராஃப் வரைக்கலாம், வரைபடம் வரைக்கலாம். அதற்கு முன்னாடி அளவு திட்டம் எழுதலாம், ஸ்கேல் எழுதலாம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் என்ன எடுக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸ் வால்யூஸ், இதான் எக்ஸ் வால்யூஸ். இதில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 24 தான் வருது. 1 சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்தால் 24 சென்டிமீட்டர் பயன்படுத்த வேண்டி வரும். எக்ஸ் ஆக்ஸில் 24 சென்டிமீட்டர் ஹொரிசோண்டலாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 அலகுகள் எடுத்தால் போதும், 2 யூனிட்ஸ் எடுக்கலாம். இப்போ 12 சென்டிமீட்டரில் 24 வரைக்கும் எடுக்க முடியும். அதனால் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 அலகுகள் அப்படின்னு எடுக்கலாம். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈச் டு 2 யூனிட்ஸ். ஒய் அச்சில் என்ன வரும்னு பார்க்கலாம். 1 சென்டிமீட்டர் ஈச் டு ஒய் வால்யூஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 360 தான். அதனால் வந்து 20 கொடுக்கும்போது தான் ஒரு 18 சென்டிமீட்டரில் கரெக்டாக இருக்கும். ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கலாக செங்குத்தாக வரைக்கும்போது ஒரு 18 சென்டிமீட்டரில் வந்துட்டு எடுக்கலாம், 360 எடுக்க முடியும். 20 எடுத்தால் போதும் 1 சென்டிமீட்டருக்கு. அதனால் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈச் டு 1 சென்டிமீட்டர் ஈச் டு 20 அலகுகள் அப்படின்னு இருக்கலாம். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈச் டு 20 யூனிட்ஸ். கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்டுக்குன்னு பார்க்கலாம். செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்ட் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஓர் இன் இன்வெர்ஸ் வேரியேஷன் டு த பார்க்கிங் டைம். அது கேட்டிருக்கேன், பார்க்கலாம். இங்கே டைம் கூடும்போது அமௌண்ட்டு கூடி தான் வரும். டைம் கூடும்போது அமௌண்ட்டு கூடுது அப்படின்னு எழுத முடியும். என்ன எழுதலாம்னு பார்க்கலாம். இங்கு நேரம் கூடும்போது கட்டணத் தொகையும் கூடுகிறது. எனவே கட்டணத் தொகையானது நேரத்திற்கு நேர்மாறுபாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே நேரம் கூடும்போது கட்டணத் தொகையும் கூடுகிறது. கூடுகிறது ஒரே மாதிரி வருது. இங்கே கூடுது, இங்கேயும் கூடுது, ஒரே மாதிரி வருது. குறையுதுன்னு வந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நேர்மாறுபாட்டில் எழுதலாம். ஒன்று கூடும்போது ஒன்று குறையும், அப்படி மாறி வந்தால், அல்லது ஒன்று குறையும் போது ஒன்று கூடும், அப்படி மாறி வரும்போது அது எதிர் மாறுபாட்டில் உள்ளதுன்னு சொல்லலாம். இது ஒரே மாதிரி இருக்கு. கூடும்போது கூடுகிறது, அதனால் நேர் மாறுபாட்டில் உள்ளதுன்னு எழுத முடியும். Here, when the time increases, the amount also increases. From the table we can say, hence the amount is in direct variation to the time. Then, graph பார்க்கலாம். X ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரில் 2 யூனிட்ஸ் தான் எடுக்கணும். அளவு தட்டத்தில் அப்படி தான் நம்ம எடுத்திருக்கேன். ஸ்கேலில் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் 2 கொடுக்கலாம். அடுத்த சென்டிமீட்டர் வரும்போது 2 ஆட் பண்ணி போனால் போதும். 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 வரைக்கும் போகலாம். எக்ஸ் வந்து நேரத்தை தான் குறிக்கும், டைம். இனி ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு 1 சென்டிமீட்டரில் 20 யூனிட்ஸ் தான் எடுக்கணும், 20 அலகுகள் தான் எடுக்கணும். அதனால் இங்கே 20 கொடுக்கலாம். அடுத்தது 20 ஆட் பண்ணால் போதும். 40, 60, 80, 100, 120,
140, 160, 180, 200, 220, 240, 260, 280, 300, 320, 340, 360 வரைக்கும் எடுக்கலாம். இதே மாதிரி y ஆக்சிஸ் வந்துட்டு y ஆக்சிஸு எதை குறிக்கணும் கேட்டால் தொகை அமௌண்ட் தான். கொடுக்கப்பட்ட அட்டவணையில் ஃபஸ்ட்டு எக்ஸ் 4, இப்போ y 60 வரும். தட் மீன்ஸ் 4,60. இங்கே 8,120 வரும். 12,180. இந்த 4 புள்ளிகளை குறிக்க வேண்டும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு 4 வரும்போது எக்ஸ் 4னால் இங்கே தான் வரும். எக்ஸ் 4 வரும்போது இந்த லைனில் அப்படியே பார்க்கலாம். y வந்துட்டு 60 தான். இங்கே குறிக்கலாம் 4,60. அடுத்தது எக்ஸ் 8ன்னு சொல்லும்போது இங்கே தான் வரும் இந்த லைன். அப்படியே பார்க்கலாம். y வந்துட்டு 120 தான் வரணும். y 120 இதுக்கு நேரம் தான் வரும். இங்கே குறிக்கலாம். இதுதான் 8,120. அடுத்தது எக்ஸ் 12. எக்ஸ் வந்துட்டு 12 தான் வரணும். 12ன்னு சொல்லும்போது இந்த லைன் தான் வரும். கரெக்டாக இந்த லைன் பார்க்கணும். y வந்துட்டு 180 தான். 180க்கு நேராக பார்க்கணும். இங்கே குறிக்கலாம். இதுதான் 12,180. அடுத்தது எக்ஸு 24. எக்ஸு 24 தான். 24ன்னு சொல்லும்போது இந்த லைன் தான் வரும். இந்த லைன் அப்படியே பார்க்கணும். இந்த லைன் தான். இந்த லைன் அப்படியே பார்க்கணும். பார்க்கும்போது இங்கே வரும். y வந்துட்டு 360 தான் வரணும். இப்போ 360க்கு நேராக அந்த லைன் எடுக்கணும். எடுத்து இங்கே குறிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் 24,360. இனி குறிக்கப்பட்ட இந்த புள்ளிகள் வழியாக ஒரு நேர்கோடு வரைய முடியும். we can draw a straight line through these points. இந்த 4 புள்ளிகள் வழியாக ஒரு நேர்கோடு வரைய முடியும். இதே மாதிரி இனி அதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். அந்த லைனுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குவேஷன் வந்துட்டு கொஸ்டின் கொடுக்கல. அட்டவணையிலேருந்து கண்டுபிடிக்கலாம். டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கலாம். டேபிள் பார்க்கலாம். இந்த டேபிள் பார்க்கும்போது இந்த வேல்யூஸிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் y by x is equal to 15 அப்படி கிடைக்குது. அப்படின்னா இதுதான் y, இது எக்ஸு. 60 by 4 15 அப்படின்னு வருது. 120 by 8 15 வருது. 180 by 12 15. 360 divided by 24 அது 15 தான். இதெல்லாம் ஒரே மாதிரி வருது. இதிலிருந்து பொதுவாக என்ன எழுதலாம்னு கேட்டால் y by x is equal to 15 அப்படின்னு எழுத முடியும். அதான் இதோட ஈக்குவேஷன். From this table we can write that equation y by x is equal to 15. இனி கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தப்படும் நேரம் பார்க்கிங் டைம் எக்ஸ் கொடுத்துருக்கு. பார்க்கிங் டைம் வந்துட்டு எக்ஸ் தான், நேரம் வந்துட்டு எக்ஸ் தான். அது வந்துட்டு 6 hours ஆகி இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ வரும், கட்டண தொகை எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கு. தட் மீன்ஸ் when x is equal to 6 what's the value of y? x is equal to 6 அப்படின்னா x ஆக்சிஸில் 6 எடுக்க வேண்டும். இங்கிருந்து ஒரு லைன் அப்படியே வரைக்கணும். இங்கே இந்த லைன் வரைக்கும் வரைக்கணும். அந்த லைன் வரைக்கும் வரைஞ்சிட்டு அங்கிருந்து நேராக y அச்சுக்கு போகணும். y ஆக்சிஸுக்கு போகணும். போகும்போது 90 கிடைக்கும். அப்படின்னா 80க்கும் 100க்கும் நடுவில் 90 தான் வரும். கரெக்டாக ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 90 வருது பாருங்கள். அதனால் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் when x is equal to 6 y is 90. ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நிறுத்தப்படும் நேரம் பார்க்கிங் டைம் x is equal to 6 hours gives கட்டண தொகை அமௌண்ட் y is equal to ₹90. அப்படின்னா x 6 வரும்போது y வந்துட்டு 90 வரும். அதனால் இது 90 rupeesன்னு எழுதலாம். காரணம் கட்டண தொகை அமௌண்ட். இனி செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு கட்டண தொகை கொடுத்துருக்கு, அமௌண்ட் கொடுத்துருக்கு. அமௌண்ட் மீன்ஸ் ஹியர் y இஸ் கிவன் ₹150. x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நிறுத்தப்படும் நேரம் பார்க்கிங் டைம் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் when y is equal to 150 what's the value of x அதான் கண்டுபிடிக்கணும். y is equal to 150 அப்படின்னா y ஆக்சிஸ்க்கு தான் போகணும். y அச்சுக்கு போகணும். போயிட்டு 150 எடுக்க வேண்டும். 150 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 140 160 அதுக்கு சென்டரில் தான் 150 வரும். பாருங்கள் இந்த லைன் தான். இந்த லைன் வந்துட்டு 150 குறிக்கும். அதனால் இதிலிருந்து ஒரு லைன் அப்படியே வரைக்கலாம். வரைஞ்சி இது வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் போகலாம். போயிட்டு அங்கேருந்து நேராக எக்ஸ் ஆக்சிஸுக்கு போகணும். எக்ஸ் அச்சுக்கு போகணும். போகும்போது 10 தெரியுது பாருங்கள். அதனால் என்ன எழுதலாம்னு கேட்டால் when y is equal to 150 value of x is 10. Therefore we can write the answer.
ஃபார் செகண்ட் ஒன். ஒய் 150 வரும்போது எக்ஸ் வந்துட்டு 10 ஹவர்ஸ் தான். நிறுத்தப்படும் நேரம் பார்க்கிங் டைம் எக்ஸ் கூட 10 ஹவர்ஸ்.